அப்படியா? ஓகே. 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 ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थ महाविभूत्या ओंकार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा अथमकृतपुण्यः प्रभवति 21 எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், நான் நவராத்திரியில் ஒரு டாக் யூடியூப்பில் லைவ் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் கிடைக்கும் போது அதை கேட்டு பாருங்க. அதோட எடிட்டட் வெர்ஷன் போட்டு இன்னைக்கு தான் லிங்க் போஸ்ட் பண்ணேன். ஓகே. 21 तटिल लेखा तन्वीं तपन शशि वैश्वानरमयीं निषण्णां षण्णाम् अप्युपरि कमलानां तव कलां महापद्माटव्यां मृदितमलमायेन मनसा महान्तः पश्यन्तो दधति परमाह्लादलहरीं. பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஸ்பிளிட்டு சொல்கிறேன், ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. தட்டில் லேகா தன்வீம் தப்பன சசி வைஸ்வானர மயீம் நிஷண்ணாம் ஷண்ணாம் அப்பி உபரி. அப்பி உபரி சேர்ந்தா அப்யுபரி. கமலானாம் தவக்கலாம். அது வேர்டு தனித்தனியாக தான் போட்டிருக்கா. எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட்டை வேணா நோட் பண்ணிக்கோங்க. மகா பத்மாட்டவ்யாம், இது சிங்கிள் வேர்டு தான். ஓகே, மகா பத்மாட்டவ்யாம் இஸ் அ சிங்கிள் வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு கிடையாது. மிருதித மலமாயேன மனசா மகாந்தः பஷ்யந்தோ தததி பரமாஹ்லாத லஹரீம். பரமாஹ்லாத லஹரீம் இஸ் அ காம்பவுண்ட் வேர்ட் பட் அ சிங்கிள் வேர்ட். ஓகே. தட்டில் லேகா தன்வீம். ஓகே, தன்வீம்னா ஷரீரம். அகெயின் ஞாபகம் வச்சுக்கணும், அம்பாளை இமேஜின் பண்ணும்போது நம்மள மாதிரி ஃப்ளெஷ் அண்ட் பிளட் பாடி அது கிடையாது. ஸோ தன்வீம்னு சொல்லும் போது ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு கழுத்து இருக்கும், ஒரு டோர்ஸோ இருக்கும், கை கால் இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் அதை அப்ரோச் பண்ணாதே. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலும் அது சுத்த சத்வமால சுத்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அது. ஸோ எனர்ஜி ஃபார்ம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். வேறெவர் தேர் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு அம்பாளுடைய தனு. தனுனா ஃபார்ம். ஓகே, இட்ஸ் அ பியோர் எனர்ஜி ஃபார்ம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்டில்லேகா தன்வீம், எப்பேற்பட்ட இந்த சூக்ஷ்ம சரீரம், மின்னல் போல. தட்டில்லேகா, ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட்னிங் எப்படி இருக்கும்? லைட்னிங் வந்தால் ஒரு ஸ்ட்ரீக்காக வரும். அந்த ஒரு க்ஷண பொழுது தான் இருக்கும், ஆனால் இட் இஸ் ஸோ பிரைட். ஓகே, ஸோ மின்னல் கொடி போல இருக்கிற ஒரு சூக்ஷ்ம சரீரம். மின்னல்னு சொன்னதுனால அது எப்படி இருக்கு? தேஜோமயமா இருக்கு. தட்டில் லேகாக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த தனு, அம்பாளுடைய தனு எப்படி இருக்கு? மின்னலை போல இருக்கு. அண்ட் பிகாஸ் இட் இஸ் லைக் லைட்னிங், இட் இஸ் ஆல்சோ வெரி பிரைட் அண்ட் எஃபல்ஜென்ட். ஓகே, இப்போ மின்னல் அப்படின்னா வேற என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் ஞாபகம் வரும்? ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி, அதை போய் தொட முடியாது நம்மளால. அந்த தேஜஸை தாங்கிக்கிற சக்தி நம்மளுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தேஜோமயமான ரூபம். ஓகே, இன்னொன்று, அது மெல்லிசா தான் இருக்கும். அம்பாளுடைய சரீரமும் மெல்லிசா இருக்குங்கிறதுக்கு இது இன்னொரு ஒரு ஆட்ரிபியூட். தாமரை மேல அம்பாள் உட்காந்துருக்கான்னு சொன்னா அப்ப எவ்வளவு லைட்டா இருக்கணும். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அழுக்கு
டாக்ஸிக் தாட்ஸ், டாக்ஸிக் எனர்ஜிஸ், நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன்ஸ், இப்படி நம்மளோட கர்ம சம்பந்தங்கள், இந்த அழுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது உடம்பு ஸ்டார்ட்ஸ் பிகமிங் லைட்டர். இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி ரிலீஸ் நடக்கும்போது யூ ஃபீல் லைட்டர். லைட்னஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் அது ஹீல் ஆயிடுதுங்கிற ஒரு இண்டிகேஷன் மட்டும் அது கிடையாது. லைட்னஸ் இஸ் ஆல்சோ அன் இண்டிகேட்டர் ஆஃப் அந்த டிவைன் எனர்ஜி இஸ் ப்ரெசென்ட் தேர். ஸோ அந்த டிவைன் எனர்ஜி எப்படி இருக்கும்? சூக்ஷ்மமாக தான் இருக்கும். ஸோ அந்த சூக்ஷ்மத்தை குறிக்கிறதுக்கு இது ஒரு அலிகரி. ஸோ இந்த மின்னல்ங்கிறதுல இதில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. புரிஞ்சுதா? நான் 3-4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த ஒரு அப்ஜெக்டிவ்க்கு. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மாலதி மேம், பாமா மாமி, உமா மேம், பிரேமலதா மேம், மாதங்கி மேம், வீடியோ புரிஞ்சுது மேம். தம்ஸ் அப் ரொம்ப ஆகுது. நல்லா புரியுது. நான் பேசுறது கேக்குறதா? கேட்கறது கேட்கறது. அப்படியே உணர்ச்சி வசமா இருக்குமா, உடம்பெல்லாம் சிரித்து போயிடுது. அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதை பேசி அந்த எனர்ஜியை விட்டுறாதே. அப்படியே மெயின்டைன். சரி. ஓகேம்மா. ஓகே. ஸோ எனக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க, தம்ஸ் அப் போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க. பிகாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீடியோவில் இருக்கிற வாழை முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லாத வாளுக்கு எனக்கு ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீட்பேக். ஓகே. அடுத்து தப்பன சசி வைஸ்வா நரமயம். இதுவும் ஒரு காம்பவுண்ட் வேர்டு. எங்க பார்த்தாலும் புகமயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? புகமயமா இருக்கு. ஒரே மயம்ங்கிற வார்த்தை பொதுவா எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு இடத்துல ஒரு விஷயம் நிறைஞ்சு இருந்தா அது மயமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரே காத்து மயமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடம் முழுக்க காத்து தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லைங்கிற அர்த்தத்துல அது சொல்லுவோம். ஓகே. மயஸ் சப்தம்னு பேரு வியாக்கரணத்துல. அதோட பர்பஸே அந்த மயமா இருக்கிறது. நம்ம என்ன அர்த்தத்துல சொல்றோமோ அதை கன்வே பண்றது அதோட பர்பஸ். ஓகே. ஸோ எங்கெல்லாம் இந்த மயம்ங்கிறது இது வரைக்கும் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு, இன்னுமேலும் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ மயம்னு வந்ததுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த இடத்துல அம்பாளுடைய தத்துவம் என்ன அப்ஜெக்டிவ் சொல்லி அந்த தத்துவத்தை சொல்றாலோ அது நிறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நீங்க 20 ஸ்லோகத்துக்கு அப்புறம் யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட் டீகோடிங் இந்த தாந்திரிக் ரெஃபரன்சஸ். வந்துடும் அந்த பழக்கம் இப்போ. ஓகே. ஸோ தப்பன அப்படின்னா சூரியன், தப்பிக்க வைக்கிறது இல்லையா? அதனால சூரியனுக்கு ஒரு பேர் என்ன? தப்பன. சசினா என்ன? சசினா சந்திரன். ஸோ தப்பன சசி வைஸ்வானர. வைஸ்வானரனா அக்னி. மயீம் மயமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் தப்பன, சசி சந்திரன், வைஸ்வானர அக்னி. இதோடைய வடிவங்களில் யார் இருக்கா? அம்பாள் இருக்கா. இதுக்கு நான் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஸ்ரீருத்ரத்துல வரும். 4வது இருக்கோ 5வது இருக்கோ சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா சூரியனுக்குள்ள இருக்கிற வெளிச்சமா இருக்கார் அப்படின்னு ஸ்ரீருத்ரத்துல வரும். சேம் ரெஃபரன்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? சூரிய பிரகாசத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா அது டிஃபரன்ஸ் பார்க்காது. இது சேரி, இது மாட மாளிகை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வசதியானவன், இவன் தாழ்ந்தவன், இந்த எந்த டிஃபரன்ஸும் சூரியனுக்கு கிடையாது இல்லையா? எங்க அது பட்டாலும் சமமா விழும். அன்லஸ் யூ பிளாக் இட். ஷேடு போட்டு நீங்க பிளாக் பண்ணாலும் ஒழிய சூரிய வெளிச்சம் பாரபட்சம் பார்க்காம எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய ஒரு தன்மை உடையது. ஸோ சிவபெருமான் எப்படி இருக்கார்? எல்லாருக்கும் தர்சனம் கொடுக்கிறார். சூரியனா இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி இஸ் அக்சசிபிள் ஈக்குவலி டு ஆல் ஆஃப் அஸ். நான் ஸ்பிரிச்சுவலி எவால்வ்டு, நான் எவால்வ் ஆகலை, நான் புண்ணியம் பண்ணவன், நான் பாபம் பண்ணவன், நான் கெட்டவன், நல்லவன், இந்த பாரபட்சம் சிவபெருமானுக்கு கிடையாது. ஈக்குவலி அக்சசிபிள். தோ இருக்கேப்பா கண்ணை இத்தாப்புல, நீ அவாய்டே பண்ண முடியாது, நீ வெளில இறங்கினா நீ மூஞ்சில மூச்சுதான் ஆகணும். அப்படி பிரத்யட்சமா இருக்கார் சிவபெருமான். எப்படி? சூரியனுக்குள்ள இருக்கிற வெளிச்சமா இருந்து. அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால we know earth survives. ஸோ அது எப்பேற்பட்ட தத்துவம்? அது பகவத் தத்துவம். அதுதான். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்றா. எப்படி இருக்கா அம்பாள்? இங்க வந்து 1 step ahead. சூரியனா இருக்கா, சந்திரனா இருக்கா, அக்னியா இருக்கா.
ஸோ சூரிய வெளிச்சத்துக்கு நரிஷ் பண்ற, அதாவது அந்த பவரை கொடுக்கிற தன்மை உண்டு. சந்திரனுடைய ஒளிக்கு நரிஷ் அண்ட் ஹீல் பண்ற தன்மை உண்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, லோ எனர்ஜியாவே இருக்குன்னா கெட் எக்ஸ்போஸ் டு சன்லைட் அண்ட் மூன்லைட். இட் இஸ் ரெக்கமெண்டட். மூன்லைட் எக்ஸ்போஷர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மூன்லைட் கேன் ஹீல் யுவர் பாடி. ஓகே. அக்னி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட தத்துவம்னா, எதை அதுக்குள்ள போட்டாலும் அதை பியூரிஃபை பண்ணி பஸ்மமாக்கி அது அதோட ஃபைனல் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். அதான் அக்னியோட தன்மை. நீங்க எந்த ஆங்கிள் தூக்கி பிடிச்சாலும் அக்னி வந்து மேல் நோக்கி தான் டிராவல் பண்ணும். அதான் அக்னியோட விசேஷம். ஸோ மேல் லோக்கங்களுக்கு அது டிராவல் பண்றதுங்கிறதுனால அக்னி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி வில் டேக் வாட் எவர் ஆகுதி யூ கிவ் டு த ரெஸ்பெக்டிவ் தேவதா. யார் பேரை சொல்லி ஆகுதி கொடுத்தாலும் அவளுக்கு கொண்டு போய் அக்னி மெசஞ்சர் வேலை பார்த்து, போஸ்ட்மேன் சர்வீஸ், அக்னி டஸ் இட் ஃபார் ஃப்ரீ. கடைசியில் இந்த வேலையை பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய்யை விட்டா போதும், முடிஞ்சிடும். ஸோ அக்னி இஸ் பியூரிட்டியோட சிம்பாலிசம். அதனால தான் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அக்னி சாட்சியா செத்து போனாலும் அக்னி தான், பிறந்தாலும் அக்னி தான், யாரோடையா சேர்ந்தாலும் அக்னி தான். ஸோ எல்லா இடத்துலையும் அக்னி டிராவல்ஸ் வித் அஸ். நம்ம வயத்துக்குள்ள இருக்கிறதும் அக்னி தான், ஜாட்டர் அக்னியா இருக்கு, விச் டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் கீப்ஸ் அஸ் அலைவ். ஸோ அக்னியோடைய இம்பார்ட்டன்ஸ் இஸ் மச் பிகர் தேன் வி கேன் ஈவன் இமேஜின். நம்ம ஆத்துக்குள்ள அக்னி இருந்தால் தான் ஆம் சுபிக்ஷமா இருக்கும். அதனால தான் விளக்கு ஏற்றுறோம். முன்னாடி காலத்தில் உபாசனம் பண்ணிட்டு இருந்தா, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நிறைய பேர் ஆற்றுல விட்டு போச்சு. பட் விளக்கேற்றுறது ஜாதி பாரபட்சம் இல்லாமல் எல்லார் ஆத்துலேயும் ஹிந்துஸாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா அக்னிக்கு அந்த பியூரிஃபை பண்ணுற தன்மை உண்டு. ஸோ அம்பாள் எப்படி இருக்கா, அந்த அக்னியோட வெளிச்சம் என்ன, அக்னியோட அந்த பியூரிட்டிங்கிற தன்மை என்ன, அக்னி சூடு அப்படின்னா அது என்னன்னா அந்த தன்மை வந்து அம்பாள் சக்தி இல்லையா. ஸோ அம்பாள். ஸோ தப்பன சசி வைஸ்வானரமயம். ஓகே. இதுக்கு இன்னொரு சிம்பாலிசம் என்னன்னா, நம்ம கண்ணுல ரைட்டு கண்ணு சூரியன், லெஃப்ட் கண்ணு சந்திரன், தேர்ட் ஐ வந்து அக்னி. ஸோ 3 கண் உடையவள் அப்படின்னும் இதை அர்த்தம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் கிளியரா? யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? செகண்ட், நிஷண்ணாம் ஷண்ணாம் அப்பி உபரி கமலானாம் தவக்கலா. ஷண்ணாம் கமலானாம் அப்பி. ஷண்ணாம்னா 6, ஷட் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல 6. ஷண்ணாம் கமலானாம் அப்பி அப்படின்னா 7 கமலங்களுக்கு அப்புறம். ஸோ வாட் ஆர் த 6 லோட்டஸஸ்? நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் எல்லாம் லோட்டஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. மூலாதாரம் இஸ் அ 4 petal லோட்டஸ். சுவாதிஷ்டானம் இஸ் அ 6 petal லோட்டஸ். மணிபூரகம் இஸ் அ 10 petal லோட்டஸ். ஹிருதய கமலம் அநாஹதம் இஸ் அ சில இடத்துல 12 petaled, சில இடத்துல 16 petaled. அகெயின் இந்த 16 and 32 வந்து திருப்பி திஸ் throat chakra is also 16 or 32 petal lotus. ஸோ எல்லாமே கமலம் தான் சொல்லியிருக்கு தந்திரத்துல, சாஸ்திரத்துல. ஸோ இந்த 6 கமலங்கள் தாண்டி உப்பரி அப்படின்னா மேல. உப்பரினா என்ன? ஹிந்தியில ஊப்பர், மேல. ஸோ உப்பரினா இந்த 6 கமலங்களுக்கு மேல. ஷண்ணாம் அப்பி கமலானாம் உப்பரி. எப்படி இருக்கா? இந்த 6 கமலங்களுக்கு மேல தேர்ட் லைன்ல இருக்கிற ஒரு வார்த்தை இங்க எடுத்துக்கணும். மகாபத்மாட்டவ்யாம், மகாபத்மவனம் அப்படின்னு இருக்கு. ஸோ 6 சக்கரங்கள் மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விசுத்தி. 6வது வந்து தேர்ட் ஐ. 6 முடிஞ்செடுத்தா 6க்கு மேல என்ன? சஹசிராரம். சஹசிராரத்துல என்ன இருக்கு? மகாபத்மாட்டவி. அட்டவினா என்ன? ஃபாரஸ்ட். மகாபத்மவனம். ஸோ அம்பாள் ஸ்ரீநகரத்துல எப்படி இருக்கு? இந்த மகாபத்மாட்டவி சம்ஸ்தாம்னு வருதுல்ல. அம்பாள் வந்து பெரிய பெரிய லோட்டஸ் வனத்துக்கு நடுவுல அம்பாள் வசிக்கிறான்னு வருது. ஸோ அது வந்து இட் இஸ் ஆல்சோ தேர் இன் அவர் பாடி. அது எங்க இருக்குன்னா சஹசிராரத்துல இருக்குன்னு சொல்றார் ஆதிசங்கரர். ஸோ மகாபத்மாட்டவ்யாம்
ஸோ 6 சக்கரங்களுக்கு மேலே சஹசிராரத்தில் அதை ஏன் அதை மகாபத்மாட்டவ்யாம்னு சொல்கிறா? அந்த சஹசிராரம் வந்து இட்ஸ் கால்ட் 1000 பெட்டல் லோட்டஸ் ஆர் கணக்கே இல்லாத இதழ்கள் அதுக்கு உண்டு. ஸோ அதனால் அது மகாபத்மாட்டவ்யாம் மிருதித மலமாயேன மனசா. ஓகே, இதை அப்படி சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சொல்கிறேன். மகாபத்மாட்டவ்யாம் மேலே இருக்கிற அந்த மகாபத்மவனத்தில் நிஷண்ணம்னா ஸ்திதமாக இருது, ஸ்டேபிளாக இருது, செட்டில் டவுன் ஆகுது. அதுக்கு பேர் என்ன? இட்ஸ் அ சம்ஸ்கிருத வேர்ப் கால் நிஷண்ணாம். நிஷதி நிஷண்ணாம்னா அங்கே நிலை அடையிறது. ஸோ அம்பாள் வந்து நம்ம பார்த்தோம் மூலாதாரத்தில் 2.5 சுற்று குண்டலினியாக படுத்துன்னு இருக்கா. அது அவேக்கன் ஆகும்போது இந்த 6 கமலங்களை தாண்டி 7ஆவதா சஹசிராரத்துக்கு வரும் பொழுது அங்கே நிலை பெறுறது. ஏன்? அங்கே சதாசிவன் இருக்கார். ஸோ அங்கே சுவாமியோட அம்பாள் சேர்றா. ஸோ தேர் ஷீ செட்டில்ஸ், நிலை அவளுக்கு அடையிறது. ஸோ அப்போ என்ன ஆகுறது? தவனா என்ன? உன்னுடைய. ஸோ தவ எங்கே இருக்குது? தவ கலாம்னு இருக்கு இல்லையா? இப்போ அந்த வார்த்தைக்கு வர மகாபத்மாட்டவ்யாம் நிஷண்ணாம் தவ கலாம். அம்பாளுடைய ஒரு ஃபேசெட், ஒரு ஆஸ்பெக்ட். அது பாஷ்யத்தில் போட்டிருக்கா சாதான்னு பேரா அந்த அம்பாளுடைய ஆஸ்பெக்டுக்கு பேரு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா மிருதித்த மலமாயேன. மலம்னா அழுக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மலம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படிங்கிற 6 அழுக்கு விச் இஸ் பிரசன்ட். ஸோ இந்த அழுக்கு, அப்புறம் மாயேன டெல்யூஷன். நம்ம பார்க்கறதெல்லாம் ஃபேக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு சென்ஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் நம்மளோட உலகமே சுற்றி இருக்கிறதே தெரியறது. சாஸ்திரம் படித்தாதான் நம்மளோட தத்துவம் என்னன்னே நம்மளுக்கு புரியுறது. அது வரைக்கும் வி ஆர் இன் டெல்யூஷன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த சரீரம், இந்த உடம்ப பார்த்து நான் போகிறேன், நான் வரேன், எனக்கு முடியல. ரமண மகர்ஷியோட அப்ரோச் தான் இது கரெக்ட். யாருக்கு முடியல? உடம்புக்கு முடியலன்னு நம்ம சொல்ல மாட்டோம், எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லுவோம். பட் எனக்குங்கிறது கிடையாது. ரீசெண்ட்லி எங்கள் ஆத்துக்காரர் ஒரு ரீல் போட்டார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேர் என்ன? சின்மயா. அவர் வந்து அழகாக பேசியிருந்தார். நீ என்ன பெரிய பாப்பியா இரு, பட் there is a part of you that is untouched. It has not done anything, which is still pure. So அதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதுதான் சொல்றேன் மிருதித்த மலமாயேன. ஸோ அந்த இடத்துல அம்பாள் என்ன பண்றா? மகாபத்மாட்டவிக்கு ரீச் ஆன உடனே வாட் இஸ் ஷீ டூயிங்? காமாதி அழுக்குகளையும் இந்த மாயையையும், this delusion that we have about ourselves, இந்த அழுக்கும் அந்த அவித்யையும் அந்த மாயையும் இப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் என்ன பண்றா? நீங்கிய ஒரு அவஸ்தையில அங்க இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீங்கினாதான் அந்த அவஸ்தை கிடைக்கும்னு அர்த்தம். மலங்கள் இந்த மாயையெல்லாம் நம்ம விட்டு போனாதான் மகாபத்மாட்டவியில அம்பாள் ஸ்திரமா நிப்பான்னு அர்த்தம். அங்க ஸ்திரமா நின்னா அம்பாளை எப்படி தரிசனம் பண்ணலாம்னா தட்டில்லேகா தன்வீம், மின்னல் மாதிரி இருப்பா. ஸோ குண்டலினி யோகால ரொம்ப அட்வான்ஸ்டா போறவாளுக்கு சஹஸ்ராரா ரீச் ஆயிட்டான்னா ஒரு ஃபிளாஷ் ஆஃப் லைட் தெரியும்னு சொல்லுவான். அந்த லைட் எப்படி இருக்கும்னா மின்னல் மாதிரி இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் இது. புரியறதா இப்போ? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மனசா, மனதால். மகாந்தஹா அப்படின்னா மகான்கள், சாதுக்கள், people who are very spiritually advanced. பஷ்யந்தஹா, so they are able to see this, they are able to experience this. so பஷ்யந்தினா கண்ணால பார்க்கறது மட்டும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு பேரும் என்னது? பார்க்கறது தான். ஸோ தே எக்ஸ்பீரியன்ஸ் என்னத? பரமாஹ்லாத லஹரீம். லஹரினா அலை அலையா வருது.
waves. எப்பேற்பட்ட லஹரி? ஆஹ்லாதம்னா ஆனந்தம், பரமாஹ்லாதம்னா பரமானந்த லஹரியா இருக்கிற அம்பாளுடைய அந்த ஃபார்ம மகான்கள் தன்னோட மனசுல உணர்றா. எப்போனா எல்லா மலங்களும் நீங்கி மயக்கம் மாயை எல்லாம் நீங்கி அம்பாள் எப்போ மூலாதாரத்துல இருந்து கிளம்பி 6 கமல சக்கரங்களை தாண்டி சஹசிராரத்துக்கு போய் பரமசிவனோட ஸ்திதமாறாளோ அந்த இடத்துல லைட்டனிங் போல தர்சனம் ஏற்படும். தட்டில் லேகா தன்வீம். அண்ட் அந்த பிரைட்னஸ்க்கு இன்னொரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றார்? தப்பன சசி வைஸ்வானரமயீம். ஸோ மகான்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும். இப்படி நீ மகான்களுக்கு தர்சனம் கொடுக்குறியே அப்படின்னு அட்ரஸ் பண்றார். புரிஞ்சதா? I've taken a lot of time to explain this, but is it understandable? எஸ், புரியுது. ஓகே. இப்போ மை பர்சனல் ஃபேவரட் 20 செகண்ட் நோட் பண்ணிட்டு எல்லாம் போலாமா நெக்ஸ்ட்டுக்கு? ஒரே ஒரு டவுட், இந்த பஷ்யத் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன சொன்னேன்? பார்க்கறது. பஷ்யத்தினா பார்க்கறது. ஓகே ஓகே இட் இஸ் நாட் மியர்லி சீயிங், இட் இஸ் அனுபவிக்கிறது. ஓகே. அண்ட் தததிங்கிறது வந்து அடைகிறார்கள். they attain that form, they attain that state. மேம் ஒவ்வொரு கமலத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் நம்பர்ஸ் இருக்குமா நிஜமாவே? ஆமா 32, 8, 6 ஆமா அந்த மாதிரி. ஆமா. ஓ, உங்களுக்கு நான் ஹீலிங் கொடுக்கும் போதே நான் அதை ஃபீல் பண்ணேனே. எல்லாருக்கும் ஆமா ஆமா. ஓ, அது இருக்கும். நம்மளுடைய கார்மிக் பேலன்ஸ்னால, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னால, திங்கிங்னால அதை கருக்கி வச்சிருப்போம், சுருட்டி வச்சிருப்போம். சம்டைம்ஸ் அந்த சக்கரம் காணாமலே வேற போயிருக்கோம். எல்லா கூத்தும் நம்ம பண்ணி வச்சிருப்போம். அது பக்காவா இருந்ததுன்னா அது இப்படிதான் வேலை செய்யும். ஸோ the petals will not change. What you do with it will அதோட ஸ்வரூபத்தை மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே மேம். 20 செகண்ட். பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதயதி பவானி த்வம் இதி யஹ ததைவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம். ஸ்பிளிட். பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் பவானி த்வம் இதி யஹ தத் ஏவ த்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இதுல பெரிய தாந்திரிகம் கிடையாது. சாரி, தத்தைவதான் வந்து தத்யேவன் பிரிச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா? இல்ல, சேர்த்து சொல்லும் போது ததைவன் தான் சொல்லுவோம். வார்த்தையோட ஸ்பிளிட் பண்ணும்போது தத்து ஏவன்னு வரும். அவ்வளவுதான். ரோஸ் ஆர்டர்ல தத்து ஏவ அதுதான் அப்படின்னு சொல்றது. அதான்னு சொல்றோம் இல்லையா? அந்த அதானுக்கு சம்ஸ்கிருதத்துல யூஸ் பண்றது ஏவகாரம். ஏவ. ஐயோ சரி. பவானி. பவானி பவங்கிறது சிவபெருமானுக்கு ஒரு பெயர். இந்த சம்சார சாகரமாவும் யாரு இருக்கா? சிவபெருமான். ஸோ பவ. இன்னொன்னு எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பின்மை, லைஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு குறிக்கிற வேர்டும் பவ. ஸோ அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அர்த்தாங்கினி பவானி. ஓகே. பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம். ஹே பவானி, த்வம் தாசே உன்னுடைய தாசனாகிய நான், என் மேல, ஆன் மீ யோர் சர்வெண்ட், விதர கொஞ்சம் பரவ விடு. வாட்? திருஷ்டிம் சகருணாம் கருணையோட கூடிய உன்னுடைய திருஷ்டி இருக்கே அதை கொஞ்சம் படர விடு. அது என் மேல படுறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு இதி அப்படின்னு ஸ்தோத்தும் வாஞ்சன்
நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, ஸ்துதி பண்றதுக்கு, உன்கிட்ட வந்து இத மாதிரி சொல்றதுக்கு when I try, சொல்லல, இன்னும் சொல்லல, சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். நினைச்சுண்டு பவானி துவம் இதி, பவானின்னு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. பவானி அப்படின்னு உன்னை எவன் சொல்றானோ, மனசுல ஏதோ நினைச்சுட்டு இருக்கான், இன்னும் சொல்லல. அந்த சென்டென்ஸ்ல முதல் வார்த்தை பவானின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். அப்படின்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ, அப்படி கூட எவன் ஒருத்தன் சொல்றானோ, ததைவ அங்கேயே, அப்படியே, துவம் நீ, தஸ்மை அவனுக்கு, திசசி காண்பிக்கிற, நிஜ சாயுஜ்ய பதவீம். ஸோ 3 விதமான அம்பாளை அடையிறதுக்கு வழி. சாலோக்கியம், அம்பாளை கண்ணுக்கு ஏத்தாப்புல பார்க்கறது. சாரூப்பியம், அம்பாளை மாதிரியே ஸ்வரூபம் கிடைக்கிறது. சாயுஜ்யம், அம்பாளோட ஒன்றரை கலக்கிறது. ஸோ அவன் பவானின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அவன் இன்னும் சொல்லியே முடிக்கல. உன் தாசன் மேல கொஞ்சம் கடைக்கண் பார்வையை செலுத்த அப்படின்னு அவன் சொல்லணும்னு நினைச்சுட்டு பவானின்னு வாயை திறந்துருக்கான். அவன் அந்த பவானின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணிட்ட, அந்த நிமிஷமே அங்கே அவனுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துட்ட. சாயுஜ்யம்னா என்ன, ரூபத்தை கொடுக்கல, கண்ணுக்கு ஏத்தாப்புல தர்ஷனம் கொடுக்கல, அவனோட சேர்த்துன்ட்டு அப்படியே he has become one with you. இந்த பதவி, சாயுஜ்ய பதவி இருக்கு, இது எப்பேற்பட்ட பதவினா, முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம். இந்த பதவி இவாளுக்கு கூட கிடைக்காது. இந்த பதவி கிடைக்கணும்னு அவ என்ன பண்றா, முகுந்தன் மகாவிஷ்ணு, பிரம்மா இந்திரன், பிரம்மேந்திரன், ஸ்புட அப்படின்னா பிரகாசமா இருக்கிற, அவளுக்கு பிரகாசமான மகுட்டங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ ஒன்றும் லேசுப்பட்டவா கிடையாது. தே ஆர் நாட் சம் டாம் டிக் அண்ட் ஹாரி, எவனோ வந்து அம்பாள் காலில் விழுந்தான்னு சொல்றதுக்கு. மகாவிஷ்ணு இஸ் தி preserving intelligence of this universe. Brahma is the Srishtikartara of this universe. Indran is the person சொல்லக்கூடாது, is the Shakti who manages the elements of existence. எப்பேற்பட்டவா அவா, எவ்வளோ வசதியான நிலையில இருக்கிறவா. ஸோ அதனால தே ஹாவ் ஷைனிங் க்ரௌன்ஸ், ஸ்புட்டம் அக்கூட்டம் இருக்கவாளுக்கு. ஆனால் அப்பேற்பட்டவா என்ன பண்றா, நீராஜித பதாம், தாமரை போல இருக்கிறவனோட காலில் அவ வந்து விழறான். இந்த சாயுஜ்ய பதவி அவளுக்கு கிடைக்கணும்னு. ஆனா நீ யாருக்கு கொடுத்துட்ட, நான் பவானின்னு சொல்லி வாயை இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டே பண்ணல, பவானின்னு அந்த வார்த்தையை சொன்னதுக்கு எனக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துட்ட. அப்பேற்பட்ட கருணை உனக்கு. புரிஞ்சுதா? மேம். ஸோ 21வது ஸ்லோகத்தோடைய பலன் என்ன அப்படின்னா, சர்வ வஷீகரம், சர்வ ஹ்லாதகரம். ஒருத்தர் நம்ம கிட்ட அப்படியே அடங்கி வரணும், நம்ம கிட்ட வசியமாகணுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ண அந்த அட்ராக்ஷன் வரும். ஓகே, அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் சந்தோஷப்படுறா அப்படிங்கிற தன்மை நம்மளுக்கு வரும் அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணா. தட் இஸ் கால்ட் சர்வ ஹ்லாதகரம். 22nd வந்து எல்லா சித்திகளும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, ஏன்னா இங்க சாயுஜ்யமே கொடுத்துட்டான்னு நம்ம பாடிட்டோம், அப்போ வேற என்ன வரதுக்கு பாக்கி இருக்கு, எல்லாமே வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லா சித்திகளும் நம்மளுக்கு வரதுக்கு இந்த ஸ்லோகம் இஸ் சாண்டட். சர்வ சித்தின்னு போட்டிருக்கா. ஸோ இங்க பாட்டி சொல்லுவா, இந்த பவானிங்கிற நாமத்துக்கு அந்த விசேஷம் உண்டு அப்படின்னு சொல்லுவா. அம்பாளை வந்து பவானின்னு சொன்னா அந்த நாமத்தோட விசேஷம் அவ சாயுஜ்யத்தை கொடுத்துடுவாங்கிறது அப்படின்னு சொல்லுவான். இது நான் எங்க பாட்டி வாயால கேட்டிருக்கேன். ஐ ரிமெம்பர் இட் வெரி விவிட்லி. ப்ராப்ளி when I was just 5 years old, I've heard her telling it to someone else. இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வெரி விவிட்லி. நிறைய விஷயங்கள் மறந்துடுது, பட் திஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ திங்ஸ் ஐ கேன் ரிமெம்பர். ஆதிசங்கரர் மட்டும் இல்லை,
நீலகண்ட தீட்சிதர் அப்பைய தீட்சிதர்லாம் கூட இந்த நாமாக்கு மகிமை சொல்லி அவளோட ஸ்தவத்தில் நிறையா பாடியிருக்கான்னு இங்கே ரெஃபரன்ஸ் போட்டிருக்கான் பாஷ்யத்தில். ஸோ பவானிங்கிற நாமா ரொம்ப விசேஷம். யாராவது தப்பி தவறி பவானின்னு பேர் வச்சிருந்தானா கூட இருந்த கூப்பிட்டுங்க. சரியா? ஸோ வி ஆர் டன் வித் டுடேஸ் கிளாஸ். அடுத்த வாரம் பார்ப்போம். எனி கொஸ்டின்ஸ்? ஒரு சொல்லுங்க. தேவி மகாத்மியம் நீங்க வந்து கிளாஸ் தேவி மகாத்மியத்துக்கு நான் வந்த சம்பிரதாயத்தில் ஜபம் கொடுக்கணும். ஜபம் கொடுக்குற அளவுக்கு, தீட்சை கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஜபம் பத்தாது. லைக் ஐ ஹாவ் நாட் டன் இட் ஆஸ் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஐ நோ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ டீச் இட், பட் எனக்கு சொல்லி கொடுத்த பெரியவா வந்து ஜபம் இல்லாமல் அதை கொடுக்க மாட்டா. ஸோ ஐ எம் நாட் குவாலிஃபைட் டு கிவ் இட் யூ. சிம்பிள். கதையை எடுத்து சொல்ல முடியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் அதை வந்து எடுத்து வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஐ கேன் நாட் கோ அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் த சம்பிரதாய ஐ கம் இன். ஸோ எங்கள் சம்பிரதாயத்தில் ஜபத்தோட தான் கொடுப்பான். அதுக்கு நவாக்ஷரி ஜபம் முன்னாடியும் பின்னாடியும் பண்ணணும். பண்ணினாதான் அது பாராயணம் பண்ணலாங்கிறது நாங்கள் எங்கள் சம்பிரதாயத்தில் ஒரு ரூல். ஸோ வித்தவுட் தட் மேம் இது நெக்ஸ்ட் வீக் நம்ம ப்ரொனன்சியேஷன் கத்துப்போமா? இது இதோட ப்ரொனன்சியேஷனா? இப்போ இந்த 21st 22nd. நான் இப்போ ஆடியோ அனுப்பிச்சிடுவேன். அதுக்கு ஓகே ஃபைன். சொல்லுங்க. Someone had something else to say. என்னது? ஸோ எங்கள் குருமாமா வந்து கதையாக சொல்லலான்னு சொல்லியிருக்கா. நான் வந்து அதை பாராயணமாக பண்ணாமல் கதையாக தான் நான் ரொம்ப வருஷமாக பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தட் இஸ் வாட் மை சிச்சுவேஷன் அலவுஸ். பட் அதுக்கு ஜபம் அவசியம். ஸோ ஜபம் இல்லாமல் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ எம் நாட் ஷுர் இஃப் ஐ கேன் டீச் யூ வித்தவுட் தட். ஸோ அந்த ஒரு டவுட் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால ஐ வில் ஆக்சுவலி ஸ்டே அவே ஃப்ரம் இட். பட் நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்குறதா இருந்தால் கேளுங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லி கொடுன்னு சொன்னேன்னா ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டூ தட். உங்களுக்கு யாராவது தெரியும் என்ன வந்து நீங்க அவள்கிட்ட ரூட்டிங் பண்ணி விட்டேன்னா கூட நான் வந்து நான் கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேன். நவாக்ஷரியும் கொடுத்து தேவி மாத்தியமும் சொல்லி கொடுக்குறவா இருக்காளான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் நவாக்ஷரி கத்துண்டு வந்துட்டு என்கிட்ட தேவி மாத்தியத்துக்கு வாங்கோ, தட் இஸ் ஆல்சோ ஓகே. நவாக்ஷரி இங்கே இருந்தாலும் உங்களுக்கு யாராவது கிடைச்சா குரு எடுத்துன்னு வந்தேன்னா நீங்கள் எடுத்துன்னு வாங்கோ, நான் தேவி மாத்தியம் சொல்லித்தரேன். ஐம் ஓகே வித் தட். எனக்கு ஐ எம் நாட் குவாலிஃபைட். நான் ஜபம் பண்ணுவேன், பட் அந்த ஆவர்த்தி எனக்கு இன்னும் ஆகலை. அந்த அக்ஷர லட்சம் இன்னும் ஆகலை. அது கதையாக சொல்லலாம், தப்பு இல்லை. பட் நான் அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்டுன்னு வந்து சொல்கிறேன். ஒரு 2-3 சோர்சஸ் கிட்ட செக் பண்ணின்னு வந்து சொல்கிறேன். சரி. ஸோ வி ஷல் எண்ட் டுடேஸ் கிளாஸ். ஆடியோ. ஓகே மேம், தேங்க் யூ. ராம் ராம். ராம் ராம். ராம் ராம்பா. ராம் ராம். பார்ப்போமா? ஓகே.